வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ளை அண்ட் பேசிக்ஸ். இந்த வீடியோவில் நாம் கியூப்சாட் புரோட்டோடைப் பார்ட் 2 சாஃப்ட்வேரினை எவ்வாறு இன்ஸ்டால் செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். இதற்கு முந்தைய வீடியோ பார்ட் 1 ஹார்ட்வேரினை பார்க்கவில்லை என்றால் ஐகார்டு அல்லது எண்டு கார்டினை பயன்படுத்தி பார்த்துவிட்டு பின்பு தொடரவும். சாஃப்ட்வேர் பகுதி 1, uploading ESP32 setting, coding and Arduino library. முதலில் கூகுள் ப்ரௌசரில் ஆர்டினோ IDE-னை பதிவிறக்கம் செய்து இன்ஸ்டால் செய்து கொள்ளவும். நமது கியூப் சேட்டிலைட்டினை லேப்டாப்பில் உள்ள USB போர்ட்டுடன் இணைத்து கொள்ளவும். பின்னர் லேப்டாப் டெஸ்க்டாப்பில் உள்ள ஆர்டினோ குயிக் லான்ச்சிங் ஐகானை கிளிக் செய்து உள்ளே செல்லவும். இப்போது நமது ஆர்டினோவின் இன்டர்ஃபேஸ் இவ்வாறு தான் இருக்கும். இது முழுக்க ஆர்டினோ போர்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். இதில் ESP32 வந்து இனிஷியலாக இருக்காது. அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனு பாரில் டூலுக்கு போய்க்கோங்க. கீழே வந்தீங்கன்னா போர்டு இருக்கும், சரிங்களா? இங்கே வந்து நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணதுனால போர்டு ESP32 டெவலப்மெண்ட் மாடல்னு இருக்குது. ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த இடத்துல வெறும் போர்டுன்னு மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? அதே போல் இங்கே வந்தீங்கன்னா இந்த ESP32 இருக்காது, சரிங்களா? அப்போ இதில் நம்ம பார்த்துக்கலாம் ESP32 இங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ESP32க்கான அந்த போர்டுக்கான இந்த சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு மெனு பாரில் ஃபைல் வாங்க. ஃபைலுக்கு வந்துட்டு கீழே பாருங்கள் ப்ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துடுங்க, சரிங்களா? இங்கே வந்துட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு URL இருக்குது, அதை கேன்சல் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இப்போது நம்ம இந்த போர்டுக்கான URL நான் இங்கே வந்து நோட் பேடில் வச்சுருக்கேன், சரிங்களா? இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இங்கே URL செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இங்கே ஒரு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் URL இது. அப்போ இதை நீங்கள் ரன் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப்பில் நெட் கனெக்ஷன் இருக்கணும், சரிங்களா? ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போது ESP32க்கான அந்த சாஃப்ட்வேர் வந்து இங்கே வந்து டவுன்லோட் ஆயிரும், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ டூல் வாங்க, போர்டுக்கு வாங்க, கீழே ESP32 வந்துட்டு இதில் இந்த ESP32 டேவ் மாடல்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா டெவலப்மெண்ட் மாடல், சரிங்களா? இதுலயே பாருங்க நிறைய இருக்குது, சரிங்களா? அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்க. வெறுமனே ESP32 டெவலப்மெண்ட் மாடல் இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல போர்டுக்கு பக்கத்தில் அந்த டீட்டெயில் வந்துடும், சரிங்களா? இப்போ ஒரு ப்ரோக்ராமை வந்து இதில் வந்து லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம என்ன போர்டு யூஸ் பண்ணுறோம், அந்த போர்டை நம்ம லேப்டாப்பில் எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும், சரிங்களா? போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பென்ட்ரைவ் சொருவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்லாட், A டைப் ஸ்லாட், இந்த ரெண்டையும் கண்டிப்பாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். போர்டு டைப்பையும் செலக்ட் பண்ணணும், இந்த போர்ட்டையும் செலக்ட் பண்ணணும், சரிங்களா? இப்போ இந்த போர்ட்டை செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேட்டலைட் மாடலை வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இங்கே காமிக்கும், இல்லைனா காமிக்காது. USB போர்ட்டில் வந்து நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன், எனக்கு இங்கே வந்து காமிக்கல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேற ஒரு போர்ட்டுக்கு மாற்றணும். கண்டிப்பாக ஒரு லேப்டாப்பில் மினிமம் 2ஆவது இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் மாற்றி பாருங்க. அப்படி மாற்றி பார்த்தும் வரல அப்படின்னா இதில் வந்து கம்ப்யூட்டரில் செட்டிங்லாம் மாற்றணும், சரிங்களா? ஒரு சில USB போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலது வந்து சார்ஜ் ப்ளஸ் டேட்டா ரெண்டும் வர்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி செட்டிங்கை பண்ணணும். மோரார்லஸ் ஏதோ ஒன்றில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும், சரிங்களா? அப்போ போர்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா COM4 இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு பாருங்கள் போர்டும் இங்கே செலக்ட் ஆகிடுச்சு, பாருங்கள் போர்டும் செலக்ட் ஆகிடுச்சு, இந்த போர்ட்டும் செலக்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? அப்போ இனிஷியலாக நம்ம பண்ணக்கூடிய வேலை இந்த வேலை தான், சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கியூப்சாட்டுக்கு தேவையான கோடு வந்து நான் இங்கே வச்சுருக்கேன், சரிங்களா? அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி இப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸில் இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு, சரிங்களா? இந்த கோடை பாருங்கள், இது வந்து VB கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இன்க்ளூடுன்னு சொல்லிட்டு 3 லைன் இருக்குது. அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லைப்ரரி. இப்போது நம்ம நிறைய சென்சார்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த சென்சார்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லா சென்சாருக்கும் தேவையான சாஃப்ட்வேரை வந்து ஒரே அடியாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியாது.
நமக்கு என்ன தேவையோ அந்த சாஃப்ட்வேரை மட்டும் நம்ம இங்கே கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதனால தான் இதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா லைப்ரரின்னு வச்சுருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஒரு லைப்ரரிக்கு போகிறோம். இப்போ சோசியல் புக் வந்து படிக்கணும், ஹிஸ்ட்ரி புக் படிக்கணும் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி புக்கெல்லாம் எங்கே அடுக்கி வச்சுருக்காங்களோ அந்த ரேக்குக்கு போயிட்டு அந்த புக்கை எடுத்து படிச்சுட்டு மறுபடியும் வைக்கிறோங்க. சரிங்களா? அதே போல் சயின்ஸ் ஒருத்தருக்கு வேணும்னா சயின்ஸ் அடுக்கி வச்சிருக்கிற ரேக்கில் போய் எடுக்கிறாங்க. அதே போல் தான் இங்கே உங்கள் அப்ளிகேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த லைப்ரரியை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்ணுறோம், அதனால் ஒய்ஃபை லைப்ரரி. அதுக்கப்புறம் HTTP கிளைண்ட் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ இது ரெண்டும் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், இந்த DHTH இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் DHT22 சென்சார். இந்த சென்சார் நம்ம ப்ராஜெக்டில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் நமக்கு வந்து மெஷர் பண்ணி கொடுக்குது. அப்போ அந்த சென்சாரினுடைய லைப்ரரியை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு பாருங்க, முதல்ல பார்த்த மாதிரியே தான் நாம டூல் போய்க்கிறோம். சரிங்களா? இங்க மேனேஜ் லைப்ரரியை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, முதல்ல நான் போட்டு வச்சிருக்கேன் DH222 சென்சார். அதே DH222க்கு பதிலாக 11 இருக்கு, அதுக்கு வேற லைப்ரரி. இங்க பாத்தீங்களா, இங்க கொடுத்துருக்கு பாருங்க, DH2 சென்சார் லைப்ரரி பை Adafruit. சரிங்களா? இப்போ இங்க ரிமூவ் இருக்குது. ஏன் இங்க ரிமூவ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கறனால இங்க ரிமூவ் இருக்கு. புதுசா பண்ற உங்களுக்கு இங்க என்ன இருக்கும், இன்ஸ்டால்னு இருக்கும். அப்போ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு எவ்ரிதிங் இஸ் ரெடி. இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பாருங்க, ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. சரிங்க? MH7 அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு சென்சார். அதை வந்து நம்ம ESP32 ESP32வினுடைய 32வது பின்னோட இணைக்கணும். MQ137 வந்து 34வது பின்னுக்கு இணைக்கணும். சரிங்களா? இது பிரகாரம் தான் நம்ம அங்கே இணைக்கணும். அதுக்கப்புறம் இந்த 11 12வது லைனை பாருங்க, யுவர் ஒய்ஃபை நேம் யுவர் ஒய்ஃபை பாஸ்வேர்டு. இது எதுக்கு? அதாவது ஒய்ஃபைனுடைய நேமும் பாஸ்வேர்டும் வேணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபையுடைய டீட்டெயிலை இணைக்கலாமா அப்படின்னா தயவு செஞ்சு வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நம்ம ஸ்டடிக்காக எக்ஸ்டர்னலாக வெளியே எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செல்ஃபோனில் ஹாட்ஸ்பாட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஹாட்ஸ்பாட் ஒய்ஃபையை பயன்படுத்துறது தான் சிறந்தது. இப்போ நீங்கள் வீட்டு ஒய்ஃபையை பயன்படுத்திட்டீங்கன்னா வெளியே போனால் ஒர்க் ஆகாது. சரிங்களா? அப்போ அந்த ஒய்ஃபை செட்டிங்கை பற்றி நான் இங்கேயே பார்ட் 2ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அந்த ஒய்ஃபையினுடைய நேம் அண்டு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அதை கொண்டு வந்து இங்கே போடணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டேட்டாவை கலெக்ட் பண்ணது. ஒன்று டெம்பரேச்சர், இன்னொன்று ஹியூமிடிட்டி, இன்னொன்று கார்பன் மோனாக்சைடு, இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு. இந்த 4ஐயும் எங்கே சேவ் பண்ணுறது? இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மெயிலோட லிங்க் ஆகியிருக்கக்கூடிய கூகுள் ஷீட்டில் வந்து சேவ் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த இன்டர்நெட் கனெக்ஷனை யூஸ் பண்ணி இது என்ன பண்ணும், இந்த 4 டேட்டாவையும் ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒரு முறையும். சரிங்களா? இப்போ பாருங்க, நான் இங்கே ப்ரோக்ராம்ல இங்கே கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு நிமிஷம்னு கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? 1 minute is equal to 60,000 milliseconds. சரிங்களா? இப்போ நீங்கள் 2 நிமிஷத்துக்கு ஒர்க்காக வேணும்னா 1,20,000 இங்கே போட்டுக்கிட்டோம்னா நமக்கு டைமை மாற்றிக்கலாம். ப்ரோக்ராமை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? இப்போது கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டினுடைய யூஆர்எலை கொண்டு வந்து இங்கே போடணும். அந்த யூஆர்எலை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ட் 3 சாஃப்ட்வேர் பார்ட் 3ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. அப்போது ஒய்ஃபையினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு, கூகுள் ஷீட்டினுடைய யூஆர்எல், அதை ரெண்டையும் கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் என்ன தெரியுமா பண்ணுங்க, இந்த பாருங்க கம்பைல் பண்ணணும். கம்பைல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதோ பாருங்க இந்த இடத்துல வெரிஃபைன்னு வருது பார்த்தீங்களா, நம்ம ப்ரோக்ராமை இந்த சாஃப்ட்வேர் வந்து வெரிஃபை பண்ணுது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இங்கே பாருங்க அப்லோட். அப்லோட்னா என்ன அர்த்தம்னா இங்கே இருக்கிற ப்ரோக்ராமை என்ன பண்ணோம் அப்படின்னா இதை கொண்டு போய் நம்ம மைக்ரோ ப்ராசஸர் ESP32 இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய மெமரியில் இதை ஸ்டோர் பண்ணிடும். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் பண்ணும். சரிங்களா? அப்போ நம்ம முதல்ல ஒய்ஃபை பாஸ்வேர்டை எப்படி செட் பண்ணுறது அது வந்து பார்ட் 3ல, அதுக்கப்புறம் கூகுள் ஷீட்டினுடைய யூஆர்எல்லை எப்படி கிரியேட் பண்ணுறது அது வந்து பார்ட் 3லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு மறுபடியும் இங்கே வந்துடலாம். சாஃப்ட்வேர் பகுதி 2, செல்போன் ஒய்ஃபை செட்டிங். செட்டிங்கில் கனெக்ஷன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள், மொபைல் ஹாட்ஸ்பாட் அண்ட் டேத்தரிங் இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஒன்ஸ் அகைன் இது இன்னொரு டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் நெட்வொர்க் நேம், என்னோட நேம் அருள்னு கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த யூசர் நேமும் இந்த பாஸ்வேர்டையும் நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டினோ கோடில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சாஃப்ட்வேர் பகுதி 3, கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் டேபிள் டிப்ளாய்டு அண்ட் யூஆர்எல். கூகுள் ஷீட் யூஆர்எலை உருவாக்குவதற்கு கூகுளில் இந்த 9 டாட்ஸில் கூகுள் ஷீட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு நியூ ஸ்ப்ரெட்ஷீட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இதில் இந்த ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். என்ன ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து டேட்டு, தென் டைம், மூணாவது டெம்பரேச்சர், நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி, அஞ்சாவது வந்து கார்பன் மோனாக்சைடு, ஆறாவது வந்து ஏர் குவாலிட்டி. இந்த மாதிரி நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹெட்டிங் வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் போகலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் போயிட்டு அதில் ஆப் ஸ்கிரிப்ட்னு இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணலாம். இப்போ ஆப் ஸ்கிரிப்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நமக்கு இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விபி ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எழுதி வச்சுருக்கோம். அந்த விபி ஸ்கிரிப்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இதில் கொண்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இப்போ விபி ஸ்கிரிப்டை வந்து நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே டிப்ளாயின்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த டிப்ளாயில் போயிட்டு நாம் நியூ டிப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். இதில் இந்த செட்டிங்கில் போயிட்டு முதல்ல வெப் ஆப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சாம்பிள்னு கொடுக்குறேன். சாம்பிள்னு கொடுத்துட்டேன். இதில் என்ன மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒன்லி மை செல்ஃப்னு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனி ஒன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் இதை டிப்ளாய் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு அசஸ்ன்னு வரும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் இந்த அட்வான்ஸ்டு போய்க்குங்க. அதுக்கப்புறம் கோ அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட் அதுக்கு போய்க்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கண்டினியூ இருக்கும். இந்த கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு யூஆர்எல் ரெடி. இப்போ இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கணும். இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம ஆர்டினோ கோடுக்கு இப்போ வந்துடலாம். ஆர்டினோ கோடில் பாருங்கள் இந்த இடத்துல அந்த கோடை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது எவ்ரிதிங் இஸ் ரெடி. இப்போ நம்ம போர்டை வந்து யூஎஸ்பி போர்ட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். போர்டை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்படி கம்பைல் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நோ போர்ட் இஸ் செலக்டட்னு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒன்ஸ் அகெயின் மேலே போயிட்டு நம்ம போர்டை வந்து செலக்ட் பண்ணோம். பார்த்தீங்களா? போர்டு இதான் இனிஷியலாக வரக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா ESP32 வந்து நான் வந்து 32 டெவலப்பிங் மாடல் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் போர்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணணும். இது COM6. சரிங்களா? ஒன்ஸ் அகெயின் இதை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எரர் மெசேஜ் நமக்கு காமிக்காது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஒன்ஸ் அகெயின் வெரிஃபை பண்ணுவோம். பாருங்கள் இப்போ வெரிஃபை பண்ணுறோம். இது கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போது ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அப்லோட் பண்ணலாம். கம்பைலிங் ஸ்கெட்ச் ஒன்ஸ் அகெயின் கம்பைல் ஆகிட்டு இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃபோனில் வைஃபை ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ அப்லோடிங் வந்து ஒன்ஸ் அகெயின் கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ அப்லோடிங் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம க்யூப்சாட்டுக்கு அடிஷ்னலாக எந்த பவரும் நம்ம கொடுக்க தேவையில்லை. நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா,
அந்த டேட்டா கேபிள் வழியாகவே இப்போ பவர் போய்க்கும். அதே பவரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ கம்பைலிங் முடிஞ்சது, அப்லோடிங் த ப்ரோக்ராம் டு த மைக்ரோ கண்ட்ரோலரும் முடிஞ்சது. சரிங்களா? இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செல்லில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து டேட்டாஸ் இதை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு டூல்ஸ் போயிட்டு பாருங்கள், சீரியல் மானிட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது டேட்டா அனுப்பும்போது அந்த டேட்டாவை நமக்கு இந்த இடத்துல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு அங்கே வந்து வேல்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த வேல்யூஸ் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதே வந்து நம்ம கூகுள் ஷீட்டுக்கு போயிருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், கூகுள் ஷீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதாவது 17/8 வந்து டெம்பரேச்சர் வந்து 32 டிகிரி, ஹுமிடிட்டி இருக்குது, கார்பன் மோனாக்சைடு இருக்குது, பாருங்கள் ஏர் குவாலிட்டி கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. இது நான் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு செக் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக வீட்டுக்குள்ளே வச்சு செக் பண்ணக்கூடாது, அவுட் சைடில் தான் செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போது இங்கே பார்த்தீங்களா அந்த சீரியல் மானிட்டரில் நமக்கு இங்கேயே என்ன ஆகும், டேட்டாஸ் வந்து வருதா அப்படிங்கிறத கொடுத்துரும். நம்ம இதிலேயே செக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம கூகுள் ஷீட்லேயுமே நம்ம போய் பார்த்துக்கலாம். இப்போ கூகுள் ஷீட்டில் நமக்கு டேட்டாஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம சக்ஸஸாக முடிச்சிட்டோம். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கூகுள் ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் செல்ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்து கூகுள் ஷீட்னு டைப் பண்ணுங்கள். இப்போ ஆக்சுவலாக உங்கள் மெயில் ஐடியோட தான் இதுவும் உங்கள் செல்ஃபோனும் இணைஞ்சிருக்கும். அப்போ இங்கே என்ன கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபோன்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம அங்கேயே டேட்டாஸ் வருதான்னு பார்த்துக்கலாம். பார்த்திங்களா, ஒவ்வொரு செகண்டுக்கு ஒர்க்காகவும் நமக்கு வந்து இது வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஹார்ட்வேரையும் முடிச்சிட்டோம், சாஃப்ட்வேரையும் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது டேட்டாஸ் எடுத்துகிட்டு நம்ம அனலைஸ் பண்ணக்கூடியது தான் அடுத்த ஒர்க்கு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.